நாங்கள் வந்து இது வரைக்கும் 6000 கிளைண்ட்ஸுக்கு மேலே சர்வ் பண்ணியிருக்கோம். அதில் 30% கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டாக்டர் தெம்செல்ஃப். நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிடுறேன்னு அர்த்தம். நான் வந்து உடம்ப கம்மி பண்றதுக்காக சாப்பிடுறது பேர் டயட் கிடையாது. ஆக்சுவலி நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க. So we take it in a most natural way. மோஸ்ட்லி வந்து அவங்களோட டே டு டே பேசிஸ்ல என்ன எடுக்கிறாங்களோ அதை ஸ்லைட்டா நம்ம மாடிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். நாங்க வந்து டயட், பிசிக்கல் எக்சர்சைஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் இது மூணுமே கவர் பண்றோம். Generally people also start feeling lighter. They start feeling younger, more youthful. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேர்களே வந்து ஏஜே காட்டி கொடுக்காது. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னால நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்லல? We are available to them whenever they need. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதான் நமக்கு? ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மேஜிக் நடந்து ரொம்ப முக்கியமா நம்முடைய உடல் எடை கம்மியாயிடாதா? நம்ம உடல் எடை கம்மியாறதுனால நம்முடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிம்முக்கு போகக்கூடாது, டயட் கரெக்டா இருக்கணும். ஆனா அந்த டயட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம்? நிறைய வாட்ஸ்அப் இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, உடனே அந்த வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம இந்த டயட்டை ஃபாலோ பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, நிறைய டே டு டே லைஃப் பிரச்சனைகள் இருக்கு. நம்முடைய வேலை நேரங்கள் அந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்க போறேன், யார்கிட்ட நான் பேச போறேன் அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ தான் இப்ப நாம பார்க்க போறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஹரி. வணக்கம். வணக்கம் சிவா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவா தான் இப்ப இருக்க போகுது. நிறைய பேரோட வாழ்க்கையில நல்லது செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணோட வளகாப்புக்கு நான் போயிருந்தேன். அவங்க ஆக்சுவலா முதல்ல ரொம்ப குண்டா இருந்தாங்க. கல்யாணம் ஆன பிறகு குழந்தைகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து முதல்ல உடல் எடையை கம்மி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது, எப்படி உடல் எடையை கம்மி பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த ஃபுட் அந்த மாதிரி, அவங்களுடைய வேலை அந்த மாதிரி இருந்தது. அப்பதான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணேன். உங்ககிட்ட பேசின பிறகுதான் அவங்களுக்கு வந்து உடல் எடை கம்மியாச்சு. உடல் எடை கம்மியானோடனே அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆனதுனாலதான் எனக்கு வந்து கன்சீவ் ஆச்சு ஆண்டி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்க எந்த விதத்துல அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்க? நீங்க உங்களுடைய கம்பெனி பேர் என்ன? நீங்க டாக்டரா? நான் டாக்டர் இல்லை மேம். ஐ மேனேஜ் த பிசினஸ் ஹியர். டாக்டர் இல்லைன்னு சொல்றதை விட 300க்கு மேல இருக்கிற டாக்டர்ஸோட சப்போர்ட்டோட இந்த கம்பெனி நாங்க வந்து ரன் பண்றோம். ஸோ எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ரெஃபர்ட் பை டாக்டர்ஸ். என்ன காரணம் அப்படின்னாக்க, நாங்க வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ரீப்ளேஸ்மெண்ட்டோ சப்ளிமெண்ட்டோ மருந்தோ ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ வி டேக் இட் இன் அ மோஸ்ட் நேச்சுரல் வே. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இது வரைக்கும் 6000 கிளைண்ட்ஸுக்கு மேல சர்வ் பண்ணியிருக்கோம். அதுல 30% கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர் டாக்டர் தெம்செல்ஃப். ஸோ இட் இஸ் அ டாக்டர் பேக்ட் கம்பெனி. எங்க கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா 6G ஹெல்த் கேர். நாங்க வந்து நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டயட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல டாக்டரை பார்க்க போறோம் அப்படின்னா தான் யூஸ்வலா ஒரு டயட்டீஷியனை பார்ப்போம். அங்க அந்த டயட்டீஷியன் வந்து அப்போ இருக்கிற டயத்துல அவங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட் டயட் சார்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இனித்து லைஃப் ஸ்டைல், ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல வந்து மக்களால வந்து அது கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியல. ஸோ டயட்டுங்கிறது ஒரு பார்ட். நாங்க வந்து டயட், பிசிக்கல் எக்சர்சைஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் இது மூணுமே கவர் பண்றோம். டயட் மட்டும் ஒருத்தங்களுக்கு கரெக்டா இருந்தா பாக்கி எல்லாமே சரியா இல்லைன்னாக்கா அந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ எங்களோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு கிளைண்ட் வந்து எங்களை அப்ரோச் பண்றாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அவங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் அனாலிசிஸ் பண்ணுவோம். லைஃப் ஸ்டைல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னாக்க, அவங்க காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து என்ன மாதிரி உணவு சாப்பிட்ருக்காங்க, என்ன மாதிரி என்விரான்மெண்ட்ல இருந்திருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அண்ட் நம்ம பேசும்போது கூட சொல்லுவோம், நம்ம தாத்தா எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க, இன்னைக்கு ஹெல்த் இல்லை. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ எல்லாரும் வந்து 1008 அட்வைஸ் கொடுக்கலாம், போய் எக்ஸசைஸ் பண்ணு, டயட் ஏறு, இது பண்ண. ஆனா பிராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னு கேட்டாக்க பாசிபிள்.
இதுக்கு தான் எங்களோட ப்ரோக்ராம் அப்படி இருந்ததுன்னா எங்கள்கிட்ட ஒரு 100 days ப்ரோக்ராம் இருக்கு. அந்த 100 days ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த லைஃப் ஸ்டைல் அனாலிசிஸ் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டயட்டிஷியன், அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஃபிட்னஸ் கோச், அவங்களுக்குன்னு டெடிகேட்டட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் கவுன்சிலர், இது எல்லாமே 1-on-1 பேசிஸ்ல அவங்கள டெய்லி மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர்னா உடனே வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரியோ அந்த மாதிரி இல்லை. இட் இஸ் லைக் என்கரேஜிங் தம் டு பிகம் ஹெல்தி. ஏன்னா எங்களோட விஷயமே வந்து டு என்ஹான்ஸ் ஹெல்த் மோர் தென் வெயிட் லாஸ். ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அட்ரஸ் பண்ணிட்டு we want people to get healthy. இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் வரலாம், இந்த 100 நாள் முடிஞ்ச என்ன பண்றது அப்படின்னு. ஸோ இந்த 100 நாள் ப்ரோக்ராம்லயுமே பார்த்தாக்க we are just training them to follow a healthy lifestyle throughout their life. ஏன்னா இந்த 100 நாள் ஒரு விஷயம் பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்க லைஃப் லாங் அவங்க அதை கண்டினியூ பண்ணலாம். ஓ வெரி குட் வெரி குட். அந்த ஒரு 21 நாள் நம்ம பண்ணிட்டா அப்படின்னாலே அது வந்து நம்ம லைஃப் லாங் அது வந்து பிராக்டிஸ்ல வந்துரும்னு சொல்லுவாங்க. 100 நாளுங்கிறது பெரிய விஷயம். உங்ககிட்ட வரவங்க எல்லாம் அந்த 100 நாள் தாண்டி எங்களுக்கு கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னால செகண்ட் செஷன் பண்ணலாம். ஆனா மோஸ்ட் எப்படின்னாக்கா ஒரு ஹெல்த் கேர் கோலோட வருவாங்க. அந்த ஹெல்த் கேர் கோல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95th டேவே அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ரேர் பீப்புள் ஆஸ் தட் இல்ல எனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணும். அது பியூர்லி எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா இந்த 100 நாள் ப்ரொஃபஷனல்ஸோட இருக்காங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட்டு போயிடக்கூடாது. எனக்கு என் டயட்டிஷியன் ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னோட ஃபிட்னஸ் கோச் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபார் another 100 daysங்கிற போது எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஜென்ரலா இந்த 100 days முடியும் போது நாங்க வந்து மெயின்டெனன்ஸ் பிளான் ஒன்று கொடுப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த 100 நாள் முடிஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடாதாங்கிறது கிடையாது. we are available to them whenever they need. So it's more of a relationship building தவிர ஒரு பிசினஸ் தான், ஆனா பியூர்லி ஆன் அ மானிட்டரி பேசிஸ்ல நாங்க இது பண்ணலாம். ஓகே, இந்த 100 நாள் கான்டாக்ட்ங்கிறது ஓகே. ஆனா இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லயும் போன் வழியாவும் தான் நீங்க வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க. இது எப்படி சாத்தியம்? ஓகே, என்ன ரீசன்? ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நிறைய இந்த டெக்னாலஜி ஏஐ அப்படி இவால்வ் ஆகிற ஜென்ரேஷன் நம்ம இருக்கோம். நாங்க ஏன் வந்து கான்சியஸா இன்னும் கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்ல இருக்கோம்னா we provide direct human interaction. இன்னைக்கு வந்து சில கம்பெனிஸ் இந்த ஏஐ எல்லாம் அடாப்ட் பண்றது வந்து என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கு. அது சரியா தவறாங்கிறது நான் சொல்லல, ஆனா என்னைக்குமே ஒரு ஹியூமன் ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டா இன்டராக்ட் பண்றதோட எஃபெக்ட் வந்து இட் இஸ் சம்திங் மோர் மீனிங்ஃபுல்லுங்கிறது எங்களோட கருத்து. பிளஸ் இன்னொன்னு மக்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் தட் only a human can understand another human's emotion. அதனாலதான். ஸோ இப்படி ப்ராசஸ் அப்படின்னாக்க இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னாக்க அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு அசைன் பண்ண ப்ரொஃபஷனல்ஸ் பிளஸ் அந்த கிளைண்ட் வேற யாரும் அந்த குரூப்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 4 பேர் தான். ஸோ அந்த குரூப்ல யார் இருப்பாங்கன்னா ஒரு டயட்டிஷியன், ஒரு ஃபிட்னஸ் கோச் இருப்பாரு, ஒரு மைண்ட் பாடி மெடிசன் ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் கவுன்சிலர் இருப்பாங்க, பிளஸ் கிளைண்ட் இருப்பாங்க. இது கூட எங்க ஹெட் ஆஃப் டயட் அவங்க இருப்பாங்க, ஜஸ்ட் டு மானிட்டர் எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப்ல வந்து என்னன்னாக்க ஆல் தி கம்யூனிகேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் வித் கிளைண்ட் ரிமைன்ஸ் இன் தி குரூப். ஸோ அந்த எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி பாலிசி இருக்கு. ஸோ என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, என்ன டயட் சார்ட் கொடுத்தாலும் சரி, எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில போகாது. இட் ரிமைன்ஸ் இன் தட் குரூப் இட்செல்ஃப். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்ல அவங்க கால் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கும்போது ஏதாவது டைம் இந்த டைம்ல இவங்க பேசினா போதும், இதுக்கப்புறம் நாம வந்து அவங்கள ஃபாலோ பண்ண முடியலங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குமா, இல்ல எந்த டைம் கூப்பிட்டாலும் நீங்க வந்து சாட் பண்ணுவீங்களா? ஜென்ரலி எங்க ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் வந்து 10 to 5:30. ஆனா எங்க ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் கிளைண்ட்டுக்கு வேணுங்கிறதுனால வி அட்ஜஸ்ட் அக்கார்டிங் டு த கிளைண்ட் ஷெட்யூல். ஸோ அதனால அண்ட் இன்னொரு இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னாக்க எங்களுக்கு இருக்கிற கிளைண்ட் வந்து யூஸ்வலா ஒரு கிளைண்ட்னா என்ன, நான் பணம் கட்டியிருக்கேன் என் டைட்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க, பட் தே ஆர் வெரி அட்ஜஸ்டட். ஸோ என்ன சொல்றேன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிட்டாக்க there is an understanding. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 5:30, பட் அது தவிர மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஸோ we are available 24/7 for clients. வெரி நைஸ். இப்போ என்னன்னா இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, எல்லார்கிட்டயுமே இருக்கிற பிரச்சனை, பொதுவான பிரச்சனைனா அவங்க பேச ஆள் இல்லை. நம்ம யார்கிட்ட போய் நம்ம பேசுறது, நம்மளுடைய கவலைகளை யார்கிட்ட சொல்றது, நம்ம கவலைகளை நம்ம சொன்னா அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் பாக்குறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, இவங்க ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, தப்பான வழிமுறை நம்ம இவங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் நீங்க ப்ரொஃபஷனலா இது பண்றீங்க அப்படிங்கும் போது நிஜமாலுமே வந்து கிளைண்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாம இப்ப டயட்டிஷியன்ட்ட பேசிடலாம்.
இப்போ ஒரு ஸ்கின் டாக்டர் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து பளபளன்னு இருந்தாதான் நமக்கு நம்பிக்கை வரும். ஒரு ஜிம் ட்ரைனர் போறோம் அப்படின்னா, ட்ரைனர் கிட்ட போறோம் அப்படின்னா அவர் வந்து நல்ல ஜிம் பாடியா இருந்தா தான் நமக்கு ஜிம் பாடி வருதா வரலையா அது வேற விஷயம். அதே மாதிரி ஒரு டயட்டீஷியன் பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க நல்லா ஃபிட்டா இருக்காங்களான்னு முதல்ல நம்ம பார்ப்போம். நீங்க டயட்டீஷியனுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கீங்க. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, டயட்னா என்ன? டயட்னா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறது தான் டயட்டா? ஓகே, சோ ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை. சோ டயட் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்களோ, நம்ம சாப்பிடுறத சாப்பிடாம இருக்கிறது அதுதான் டயட்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி தி டெஃபினிஷன் ஆஃப் டயட் இஸ் இந்த டே நம்ம என்ன சாப்பிடுறோம், வாட் இஸ் இட் தட் வி யூஷுவலி ஈட், என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட டயட். ஸோ டயட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஆக்சுவலி டசன்ட் எக்ஸிஸ்ட். இட்ஸ் அ மேட் அப் வேர்ட் தான். பிகாஸ் டயட் இஸ் பேசிக்கலி நம்ம ஒரு நாள் என்ன சாப்பிடுறோம் அப்படின்றது தான் டயட்னா. நான் இதை எடுக்கிறேன். எக்ஸசைஸ்னா இப்ப எக்ஸசைஸ்னா நான் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி. டயட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் வாட் யூ ஆர் ஹேவிங் த்ரூ எ டே அப்படின்றதுதான் டயட். நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ஆமா, நான் வந்து உடம்ப கம்மி பண்றதுக்காக சாப்பிடுறதுக்கு டயட் கிடையாது. ஆக்சுவலி நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க கொலோக்கியலா. இப்போ வந்து நான் டயட்ல இருக்கேன்டா, நான் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க ஆல்ரெடி டயட்ல தான் இருக்கீங்க, நீங்க உங்க டயட்டை மாடிஃபை பண்றீங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றதுதான் மோர் அப்ராப்ரியேட். ஓகே, உங்ககிட்ட வரவங்க எல்லாம் எந்த மாதிரி क्वेश्चंसோட வராங்க? ஓகே, சோ டயட்னா நம்ம இப்போ என்ன மாதிரி நம்ம மாத்த போறோம், will it be doable for me, எவ்வளவு நாளைக்கு நான் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க எப்படி எங்களை வந்து ட்ராக் பண்ணுவீங்க, அண்ட் டயட் சார்ட்ஸ் எப்படி கொடுப்பீங்க, டெய்லியுமே சேஞ்ச் ஆகுமா, வீக்லி சேஞ்ச் ஆகுமா, எந்த மாதிரி இருக்கும், நான் ஃபேன்சியா ஏதாவது எடுத்துக்கணுமா, வெளியில இருந்து ஏதாவது வாங்கி எடுத்துக்கிற மாதிரி இருக்கணுமா, அண்ட் ஆல்சோ காஸ்ட் இஸ் ஆல்சோ அ கன்சர்ன் இல்லையா. சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வரும். அண்ட் சின்ஸ் இட் இஸ் ஆன்லைன், இன் த பிகினிங் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ஆன்லைன்ல பண்றோமே எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த அப்ரிஹென்ஷன் இருக்கலாம். பட் ஆப்வியஸ்லி போக போக they will realize இப்ப ஆன்லைன்ல நம்மளுக்கு 24/7 நம்மளுக்கு எப்போ வேணுமோ நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கு. So this saves the time of travel, this saves the time of getting an appointment at a particular time and then going there for that scheduled appointment. இப்ப திடீர்னு நம்மளுக்கு மழையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெய்னி சீசன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. சோ மழை வருது, நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கோம், பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு பார்க்க போக முடியல. அப்ப என்ன பண்றது? சோ ஆப்வியஸ்லி யூ வில் பி லூசிங் a lot of things. இப்ப ஆன்லைன்ன்றதுனால நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஆக்சஸ் இருக்கு, அண்ட் அந்த அக்கௌண்டபிலிட்டியும் நம்மளுக்கு ஓவர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. So clients they start realizing that, so we become a part of their life actually. So இப்ப எப்படி அலெக்சா அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, எல்லாரும் வீட்ல வச்சுட்டு யூஸ் பண்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தான் இப்ப dietitians, when we are available online for them, they start getting adapted and they realize that more than the traditional system, this is more adaptable. But ironically என்னன்னா, எல்லாரும் இப்ப urbanization அதெல்லாம் இருக்கு, சோசியல் மீடியா எல்லாமே பாக்குறாங்க. சோ அவ்வளவு பாக்குற ஆளுங்களுக்கு ஓகே ஆன்லைன்ல நம்ம எடுக்கிறோம் என்ன அப்படின்றதுக்கு டவுட் இருக்கிறது. இட்ஸ் ஆக்சுவலி இப்ப எனக்கு என்ன, நீங்க பேசிட்டு இருக்கும் போது என்ன क्वेश्चन வருது அப்படின்னா, இப்ப எனக்கு நானே டாக்டர் தான். இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா உடனே அதை வந்து நான் என் பையனுக்கு ஃபார்வர்ட் பண்றது, இல்ல எங்க அம்மா எனக்கு ஃபார்வர்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது சாப்பிட்டா இது சரியாயிடும், அது சாப்பிட்டா இது சரியாயிடும். இப்ப நம்ம கிளையண்ட் கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு வைங்க, இல்ல மேடம் நான் அங்க பார்த்தனே, அந்த வாட்ஸ்அப்ல அது இருந்தது, அது நல்லதுன்னு தானே இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க விளக்கம் கொடுப்பீங்க, எப்படி அவங்க அதை ஒத்துக்குவாங்க? சோ இப்போ நம்மளுக்கு சோசியல் மீடியா காலத்துல there is a lot of noise, இன்ஃபர்மேஷன் இருக்கோ இல்லையோ, ஆக்சுவலி மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து, பிகாஸ் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்லல இல்ல you are genuinely trying to bring up right advice இல்லையா. சோ நிறைய பேர் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நிறைய வந்து ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. so there is a lot of misinformation. சோ அப்பதான் நம்மளுக்கு ஆடியன்ஸ் பாக்குறப்போ இல்ல இங்க பார்த்தேனே அங்க பார்த்தேனே அப்படின்ற டவுட் வருது. சோ why they trust us is we give them science backed evidence. ஓகே, இப்ப நீங்க இதை எடுக்க கூடாதுன்னா ஏன் எடுக்க கூடாது, சம்டைம்ஸ் நம்மளுக்கு காமன் சென்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன்டு தி ப்ளே இல்லையா. சரி, இப்ப நீங்க இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா, பண்ணி பாப்பாங்க, தெரியாது, they will understand it is difficult and it actually doesn't make sense அப்படின்றது. So when we give them science backed evidence and we also allow them to do what they want and realize the benefits. So it is more of an stricta சொல்றேன் நீ கேட்கணும் அப்படின்றத விட, it is making them understand what is actually working for them and also educating them on why certain things work, why certain things don't work. So it is empowering them to learn about their body, learning about what are the trends outside, why they are trends and why they are not science backed, why applying what is important for your body to adapt to
for a longer term benefit அப்படின்றது we constantly try to gently nudge instead of strictly saying பிரின்சிபல் போலீஸ் மாதிரி இல்ல நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் அந்த மாதிரி இல்லாம இட்ஸ் மோர் அபவுட் மேக்கிங் them understand through a friendly approach. ஓகே, இந்த சார்ட் வந்து அவங்களுக்கு எந்த பேசிஸ்ல கொடுப்பீங்க? அவங்களுக்கு உடம்பு முதல்ல என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க அவங்களுக்கு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஹைட் வெயிட் அதெல்லாம் பேசிக்லி, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்டரியுமே செக் பண்ணுவோம். இவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இப்போ ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா. And we will always recommend for a blood test, recent blood test, maximum ஒரு 3 to 6 months குள்ள, or இல்ல எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் within a month எடுத்தா பெட்டரா இருக்கும் for a truly personalized approach அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். And we analyze your complete lifestyle. So ஒரு 24-hour recall மாதிரி எடுப்போம். காலையில டு நைட் எத்தனை மணிக்கு என்ன சாப்பிடுறாங்க, எவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்றது த்ரூ அவுட் த டே for us to get an understanding. Sometimes என்ன ஆகும்னா the client themselves they will tell இல்ல எங்களுக்கு பேட்டர்ன் வந்து ரொம்ப erratic, டெய்லி இதே மாதிரி தான் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்காது. So that time we might go for a 1 week observation period. So clientோட approval base பண்ணி தான் அது. அவங்க இல்ல இமீடியட்டா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா based on what data we have we will try to start. இல்லனா we might go for a 1 week observation period. So we will have a better understanding of அவங்க லைஃப் ஸ்டைல் ஓவராலா எந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சோ அதை பார்த்துட்டு அது நம்ம எப்படி ஸ்லைட்டா மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப எடுத்த உடனே இப்ப இட்லி சாம்பார் சாப்பிடுறவங்கள இல்ல நீ மல்டிகிரெயின் பிரெட் சாண்ட்விச் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ இட் இஸ் tailored to their lifestyle, to their culture, to their liking, and also to their health goals and their fitness goals. Super. So health goals, I mean the health condition. So diabetes irukna, we might be more considerate about some things. And what is their ultimate goal? அவங்க வந்து எவ்வளவு weight lose பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்றது. So இதுவுமே again there is no strict rule saying இவ்வளோ நாள்ல நம்மளுக்கு இவ்வளவு வெயிட் குறைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தங்க மெட்டபாலிசம் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இப்ப 3 months பேக்கேஜ்லயே நிறைய டைம்ஸ் என்ன ஆகும்னா திடீர்னு யாருக்காவது வந்து ஒரு டிராவல் போற மாதிரி இருக்கும், ஒரு ஃபேமிலியில ஏதாவது வெட்டிங் அந்த மாதிரி வரலாம். சோ அப்பயுமே நாங்க கைட் பண்ணுவோம். சோ பிஃபோரா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றது இல்ல, பட் அந்த போர்ஷன் கண்ட்ரோல் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதெல்லாம் டீச் பண்ணிடுவோம். சோ இட் இஸ் மோர் ஆஃப் கைடிங் தெம் த்ரூ அவுட் தேர் டே. And the ultimate goal is towards getting healthier. Okay. And a byproduct of that is weight loss. Clients, when they complete the program, they themselves realize, okay, சில பேர் actually weight குறையலனாலும் they would have gained many more things other than that. எனக்கு இவ்ளோ நடந்திருக்கு அப்படின்றதே அவங்க பெரிய விஷயமா ரியலைஸ் பண்ணுவாங்க. So this is how we take care. Very nice. இது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃபாலோ பண்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டமா? இப்ப நான் வீட்டு அம்மா அப்படிங்கும்போது நான் ஃபாலோ பண்ண முடியும், ஏன்னா வந்து இந்த கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்லாம். இப்ப ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அம்மா கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி டயட்ல அந்த அம்மா எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அது கஷ்டமா இருக்குமா, இல்ல இந்த அம்மா சமைக்கிறதையே அதே ஃபாலோ பண்ணா போதுமா? ஆமா, மோஸ்ட்லி வந்து அவங்களோட டே டு டே பேசிஸ்ல என்ன எடுக்கிறாங்களோ அதை ஸ்லைட்டா நம்ம மாடிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபேன்சியா எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப கிளையண்டே தே ஆர் நாட் இன்வால்வ்ட் இன் குக்கிங், சப்போஸ் மதர் இஸ் இன்வால்வ்ட் இன் குக்கிங்னா we will try to add them also into the group. Okay. So அவங்களுக்குமே வந்து நம்ம என்ன சொல்றோம் எதுக்கு சொல்றோம் அப்படின்ற ஐடியாவும் இருக்கும். அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எங்களுக்கு வந்து ஏதாவது if they convey it to us, then we will give suggestions and feedback accordingly. Okay. So since it is a new process for them and for us also, அவங்க லைஃப் ஸ்டைல் கேட்டு நம்ம சொல்ற மாதிரி obviously perfect எல்லாமே ஸ்டார்டிங்லயே அமைஞ்சிராது இல்லையா. But the clients also, they are given the constant motivation and encouragement, and we also try to analyze what is going wrong. Sometimes அவங்க சொல்லலனாலுமே நாங்க ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இதுதான் இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு we will try to provide extra guidance and extra attention on that aspect accordingly. இந்த வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம இந்த வெயிட் லாஸ் பண்றதுனால எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, சோ வெயிட் லாஸ் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து சுகர் ரேஞ்சஸ் அது வந்து ஸ்டார்டிங் அப்போ ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கலாம் ஒரு டயபெட்டிக்கா இருக்கலாம். சோ அது நம்மளுக்கு நார்மலா வந்துரும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு லிபிட் ரேஞ்சஸ், அதாவது கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வந்து ஹையர் ரேஞ்சஸ்ல இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு கண்ட்ரோல்ல வரும். அதே மாதிரி யூரிக் ஆசிட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு, சோ அதுவுமே வந்து கேன் லீட் டு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ். அதுக்கு தான் நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். சோ
so that the diet is tailored accordingly. Okay. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி. ம். சோ அது ஹையரா இருக்கும், அது கம்மியா வரும். தைராய்டு, அதுக்கப்புறம் PCOS, நிறைய பேருக்கு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப சிஸ்ட் இருக்கு ஆமா ஓவரீஸ்ல அப்படின்னு ஆமா. சொல்றாங்க இல்லையா. இமீடியட் சர்க்கிள்ல யாரு பார்த்தாலுமே ஆமா எனக்கு irregular periods இருக்கு, ஆமா. PCOS இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ம். So all this also will slowly start coming into range. Fertility starts improving. Super. Okay, and ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் அப்படின்னு இருந்ததுன்னா நிறைய பேர் கிரேட் 2 கிரேட் 3ல இருக்கிறவங்க கிரேட் 1 ஆர் ஈவன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு வெயிட் லாஸ் தாண்டியுமே நம்மளுக்கு மெட்டபாலிக் பாராமீட்டர்ஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஜெனரலி பீப்புள் ஆல்சோ ஸ்டார்ட் ஃபீலிங் லைட்டர், தே ஸ்டார்ட் ஃபீலிங் யங்கர், மோர் யூத். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேர்களே வந்து ஏஜே காட்டி கொடுக்காது. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னால என்ன மேம் இவ்வளவு கம்மி ஏஜ் மாதிரி தெரியுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ ஸ்கின் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் பிரைட்டர் அண்ட் ஹேர் வந்து இன்னும் லஸ்ட்ரஸா இருக்கும். சோ இந்த மாதிரி போத் பிசிக்கல் அண்ட் மெட்டபாலிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையவே கண்டிப்பா பார்க்கலாம். நம்முடைய உருவத்தை கண்ணாடியில பார்க்கும்போது நல்ல பளபளன்னு ஒரு இதோட நிறைய முடியோட எல்லாம் பார்க்கும்போதுல நமக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த இதை ஃபாலோ பண்றது வந்து பெரிய, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த சாப்பாட்டு விஷயத்த ஃபாலோ பண்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தெரியல. ஆனா நீங்க சொல்றபடி ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல வருதுங்கிறது இதனால நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு ஒரு கிளையண்ட் வந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் கேட்டாங்க, ஆனா இவ்வளவு சந்தோஷமா அவங்க திரும்பி போனாங்க அப்படிங்கிற மாதிரி கிளையண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருந்திருக்கோம். So there is a lot. If